நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு இந்த லென்த்ல இருந்து அந்த லென்த் வரைக்கும் வச்சிருக்கீங்க. என்ன ஃபேமிலிக்கு, பேச்சுலருக்கு என்ன? பேச்சுலர்ஸ்க்கு வந்து பீட்ரூட் ரைஸ் 1 பாட்டில். ஓகே. ஃபேமிலிக்கு வந்து ஆம்லா பப்பு, ரொம்ப இது ஆந்திரா ஸ்டைல் இது. பட் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது எப்படியான எல்லாரும் எடுத்துக்கணும். நம்ம இது வரைக்கும் நம்மளோட இதுலேயே ரொம்ப கம்மியாக தான் அதுக்கான எபிசோட்ஸே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்லா பப்பு நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இது. எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் ரைஸை பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு ஆயின்னு இருக்கும். என்ன தப்பா? ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி எண்ணெய் விட்டுருக்கேன்ப்பா. சோம்பு கொடு, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சோம்பு போடுங்க. பட்டை, கிராம்பு, ரெண்டு பீஸ் பட்டை போடுறேன். 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பே லீஃப் போடுங்க. வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணுறேன். ஸோ அது பீட்ரூட்கானே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்லம்மா. இப்போ இதெல்லாம் சேரும்போது ஒரு ஆமாம், மசாலாலாம் சேர்த்து பண்ணது. அதில் வந்து கொஞ்சம் புளிப்பு டென்ச்சும் இருக்கணும். அதனால் நம்ம வந்து தயிரும் ஒரே கரண்டி விட போகிறோம். தயிர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறவா வந்துட்டு இதில் வெங்காயம் போடுறேன்ப்பா. தயிர் வேண்டாம் அப்படிங்கிறவா வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், ஸ்லிட் பண்ணி போட்டுருவோம். 2 பச்சை மிளகாய், மஞ்சள் பொடிமா. ஸோ இதுக்கு ரைத்தா அந்த மாதிரி ஏதாவது காம்போ வைக்கலாமா, இல்லை அப்படியே ரைத்தாவோட சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அதுவும் இது வந்து பீட்ரூட் ரைஸ்லாம் நீங்கள் கையில் கொடுத்துருந்துச்சுன்னா ஜம்மர் சாப்பிட்ருவா. டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். தனியா பொடிமா, காரப்பொடி, இந்த எண்ணெயில் இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துடுவோம். அப்புறம் தக்காளி பொடி, தக்காளி, வெல்கம் பேக் டு அவர் ஷோ தி டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இது புதினாப்பா. இல்லை ஹேண்ட்ஃபுல் புதினா வாஷ் பண்ணி போட்டுருவோம். ஸோ யூஸ்வலாக பீட்ரூட் ரைஸ்னால் சும்மா துருவி அந்த ஒரு ஒயிட் கலரில் அதே டோனில் அப்படியே இருக்கும். இது உண்மையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போலயே. இதில் இப்போ தயிர் விடலாம்ப்பா.
ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ரொம்பலாம் புளிக்காத தயிர் இது. தயிர் வேண்டாம் அப்படிங்கிறவா கண்டிப்பாக இது முடிஞ்சதுக்கப்புறமா மேலே எலுமிச்சம்பழம் ஒரு மூடி புழிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் பீட்ரூட் ஆட் பண்ணலாம்ப்பா. ரைஸ் கொடுத்து பாஸ்மதி அரிசி 1 கப் போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். 10 மினிட்ஸாக விட்றது அவ்வளோதான். ஓகேம்மா. தண்ணி கொடு. உப்பு கொடுத்துருவோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி வந்து எப்பயுமே 1 கப் ரைஸ்க்கு ப்ரெஷர் குக் அப்படிங்கிறச்சு 1.25 வச்சுக்கோங்க போதும். ஸ்டேஜில் மூடிடலாம். ஒரு கொதி வந்திருக்கு. ஃபாஸ்ட்டாக வச்சு 2 விசில் போ ரெடி. ஸோ எண்ணெய் கொடுங்கப்பா. இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு 8 நெல்லிக்காய் இதை வேக வச்சு ஜஸ்ட்டு கொட்டையை எடுத்துருக்கோம். சரிம்மா. அதாவது இப்படி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தலைமையில் தட்டினெல்லாம் 4 அதாவே உடையும். உள்ளேருந்து அந்த சீடை மட்டும் எடுத்துடலாம். மிக்ஸி கொடுங்கப்பா. இது கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சிக்கலாம். சரி. அரைச்சிட்டு வச்சுப்பா. கடுகு கொடுங்க. ஸோ அதை நீங்கள் எங்கேயா சாப்பிட்டு பார்த்தீங்களாம்மா அந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம்? நான் இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டது தான். ஆனால் இது எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். வித்தவுட் பூண்டு. ஆனால் சரி. இதில் வெந்தயம்ப்பா. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். சீரகம், கடுகு வெடிக்கிறது. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் கொடுப்பா. பூண்டு இன்னும் ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இருக்குப்பா. ஸோ இதில் இப்போ வத்தல் காரமும் இருக்கும், இதுவும். ஆமாம், இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும், காரப்பொடியும் இருக்கும். அதுதான் ஆனால் நெல்லிக்காயோட இது அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாமா? அந்த துவரம் பருப்பு வேற வேக வச்சது ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நல்லா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்.
இதில் வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், தனியா பொடி, காரப்பொடி, ரெண்டு விசில் வந்துட்டு அணைச்சிடுறேன். இது வந்து ஒரு ரைத்தாவோட சாப்பிட்டேன்னா ரொம்ப ஜோராக ரொம்ப நல்லா இருக்கும் மத்தியான வேலைக்கு. இது இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு துவரம்பருப்பு இருக்குப்பா, அதையும் இதில் கலக்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு 150 கிராம்ஸ் துவரம்பருப்பு. இது வந்து எத்தனை பேர் சாப்பிட்லான்னா ஒரு 6 பேர் நன்னா சாப்பிடலாம். ஓகே, தண்ணி கொடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி கொடுமா, ஏன்னா இது கொதிச்சு கெட்டியாகணும். உப்பு கொடுத்து இந்த 1.25 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுப்பா. சரிம்மா. ஸோ இந்த ஆம்லா பப்பு ஜோராக ரெடி ஆகிடுச்சுப்பா. ஓகேம்மா. இதில் மேலே கொத்தமல்லி போடலாம். அடுப்பு அணைச்சிடுறேன். சரி, அதே மாதிரி இதையும் பார்த்துடலாம். கொத்தமல்லி இப்படி வாங்கி வச்சுக்கிறேன். ஆமாம், கலர்ஃபுல் டிஷ். கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தையெல்லாம் பார்க்கறதே அழகாக சாப்பிட்டு வரும். இது ஒலப்பூரில் நம்ம திறந்ததும் கலர்றோம். இது இப்படி தளர்ந்தெல்லாம் உடஞ்சி போகும். அதனால் கொஞ்சம் நேரம் அது ஒலப்பூரை விட்டுருவோம். மேலே வந்து முந்திரி பருப்புலாம் தாளிச்சு ஊட்டி கொடுத்துருப்பேன்னா அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நெய்யில் தாளிக்கலாம்லம்மா? தாராளமாக நெய்யில் தாளிச்சிக்கிறேன். அந்த மேலே இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நல்லா நெய்யை விட்டு சாதம் போட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு வருங்க, பிரமாதமாக இருக்கும். பீட்ரூட் ரைஸும் ஆம்லா பப்பும் சாப்பிட்டு பார்க்கலாமா?
ஸோ பீட்ரூட் ரைஸ் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி சும்மா நம்ம வெறும் ஒயிட் ரைஸில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறின சாதமாக கொடுப்போம். ஸோ அம்மா இன்றைக்கி அதுவே நல்ல மசாலாவோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆம்லா பப்பு, அந்த பப்பு சாதம்னு சொல்லும் போதே அது எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் இந்த சாதத்துக்கு ஈடு நீ இருக்காது. ஸோ இதோட அம்மா ஆம்லாவோட சேர்த்து செஞ்சுருக்காங்க. ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குமா? தேங்க்யூப்பா. நிச்சயமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை. ஆமாம், ஆனால் நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு. முழு நெல்லிக்காய் நிறைய சேர்த்துக்கணும். குக்கரில் அடியில் எண்ணெயை விட்டு அதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்கோ. அதுலேயே இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்குங்கோ. அப்புறம் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோ. மஞ்சள் பொடியும் போட்டு, தனியா பொடி, காரப்பொடியும் போட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்கோ. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கோ. புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்கோ. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் ஆட் பண்ணுங்கோ. அதோடு கூட பீட்ரூட்டையும் ஆட் பண்ணுங்கோ. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பாஸ்மதி அரிசி 1 கப் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி விட்டு உப்பு போட்டு கரம் மசாலா பொடி போட்டு குக்கரை மூடி 2 விசில் வாங்கிட்டு திறந்ததுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி தூவி பரமாறினா ஜோரான பீட்ரூட் ரைஸ் தயார். நெல்லிக்காய் என்னென்னா தனியாக வேக வச்சு உழைச்சி அதுக்குள்ளேருந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதை கரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகாய் வத்தல் இதெல்லாம் தாளிங்கோ. அதுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுங்கோ. அப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணுங்கோ. அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்கோ. அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வேக வச்ச நெல்லிக்காயும் அதுக்கப்புறமா வேக வச்ச துவரம் பருப்பையும் அதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு 2 வதக்கிட்டு நல்லா தண்ணி விட்டு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. திறந்துட்டு அதில் கொத்தமல்லி தூவி பரமாறினா ஜோரான ஆம்லா பப்பு தயார். ஸோ பப்பு வேறு லெவல். இன்னைக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையான ரெசிபிமா. தேங்க்யூ ஸோ மச்மா. ஓகே விவர்ஸ், இன்னைக்கு அம்மா நமக்காக சூப்பராக 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.